هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا السلام عليكم ورحمة الله وبركاته. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மாணவ செல்வங்களே, விளையாட்டின் மூலமாக ஒரு போதையற்ற ஒழுக்கமுள்ள ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் PMF ஸ்போர்ட்ஸ் கழகம் உருவானது என்பதை நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள். இன்றைக்கு அதாவது 15ஆம் திகதி நவம்பர் மாதம் 2025 உடற்பயிற்சிக்காக வேண்டி நாம் எல்லோரும் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். அதற்கு முன்னால் எங்களுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு பொன்மொழியை நபிடுவதற்காக வேண்டி இங்கே 2 மாணவர்கள் வந்திருக்கின்றார்கள். ஜுல்கர்னைன், லுக்மான். இவர்கள் உங்களுக்கு ஹதீஸை சொல்லப் போகின்றார்கள். عن النعمان ابن بشير رضي الله عنهما قال قال رسول الله صلى الله عليه وسلم مثل المؤمنين في توادهم وتراحمهم وتعاطفهم مثل الجسد إذا اشتكى منه تداعى له سائر الجسد بالسهر وأمه متفق عليه. Nu'man ibn Bashir radiyallahu anhu reported, Messenger of Allah sallallahu alaihi wasallam said, the believers in their mutual kindness, compassion and sympathy are just like one body. When one of the limbs suffers, the whole body responds to wakefulness and fever. Al-Bukhari 6011 and Muslim. நுஹ்மான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், இறை விசுவாசிகள் தங்களிடையே அன்பு செலுத்துவதிலும் அவர்கள் அன்பு பாராட்டிக் கொள்வதிலும் அவர்கள் இணைந்து வாழ்வதிலும் உதாரணம் என்பது ஒரு உடல் போன்றதாகும். அதன் ஓர் உறுப்பிற்கு நோவினை ஏற்பட்டால் அதன் உடம்பின் மற்ற பாகங்கள் விழித்திருப்பது மூலமும் காய்ச்சல் மூலமும் வருத்திக் கொள்கின்றது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். ஆதாரம் புகாரி 6011 மற்றும் முஸ்லிம். சரி.